ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம ஒரு துணைப்பாடம் பார்க்க போகிறோம். அந்த துணைப்பாடத்தோட பேர் தப்பி பிழைத்த மான். தப்பி பிழைத்த மான். ஓகேவா? இதில் முக்கியமாக இது ஒரு நண்பர்களோட கதை. ஓகேவா? நண்பர்களோட கதை. இப்போ நான் படிக்க நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட விரலை வச்சு நீங்கள் கூடவே நகர்த்திக்கிட்டே வரணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பிக்சர் பாருங்கள். மானு காகம், இவங்க 2 பேர் தான் நான் சொன்னலையா நண்பர்கள் கதைன்னு சொல்லிட்டு. இவங்க தான் ரொம்ப நெடுங்காலமாக நண்பர்களாக வாழ்ந்து வராங்க. ஓகேவா? இவங்க எங்கே போனாலும் 2 பேரும் ஒன்றா தான் போவாங்க. 2 பேரும் பிரியவே மாட்டாங்க. ஓகேவா? இப்போ நம்ம போகிறோம் பாருங்கள். காகம் கரைந்து தன் நண்பனான மானை தேடியபடி அழைத்தது. இதோ வந்துவிட்டேன் என்று கூறியபடி துள்ளி குதித்து ஓடி வந்தது மான். காகம், நண்பா, நலமாக இருக்கிறாயா? மான், ஏதோ இருக்கிறேன் நண்பா. காகம், குரலில் உற்சாகம் இல்லையே, ஏன் சோர்வாக பேசுகிறாய்? எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. என்னோடு வா, உனக்கு புல் உள்ள இடங்களை காட்டுகிறேன். அங்கு நீ வயிறார புல்லை மேயலாம் அப்படின்னு காகம் சொல்லுது. உடனே மான் பாருங்க, நீ என்மேல் மிகவும் அன்பாக இருக்கிறாய். தினமும் எனக்காக அலைந்து திரிந்து புல் உள்ள இடங்களை கண்டறிந்து வந்து என்னிடம் கூறுகிறாய். நன்றி நண்பா. உடனே காகம் பாருங்க, நன்றி எல்லாம் கூற தேவையில்லை. எனக்கு சோர்வான நேரத்தில் உன் மீது அமர்ந்து பயணம் செய்கிறேன். நாம் இருவரும் நெடுநாள் நண்பர்கள், ஒருவருக்கொருவர் உதவியாக இருப்பது இது ஒன்றும் புதியதல்லவே அப்படின்னு பேசிக்கிட்டே போகிறாங்க. பாருங்க, அந்த மான் மேலே அந்த காகம் உட்காந்துக்குச்சு. ஓகேவா? அடுத்து பாருங்க, மான் சொல்லுது, சரி நண்பா, பேசிக்கொண்டே நெடுந்தூரம் வந்துவிட்டோம். இங்கேயே இன்றைய உணவை உண்டுவிட்டு இருப்பிடம் செல்வோம். காகமும் மானும் நல்ல நண்பர்களாக நெடுநாள்கள் இணைந்திருப்பதை நரி ஒன்று கவனித்தது. தன் மனத்துக்குள் அதுவே சொல்லிக்கிச்சு. மனசுக்குள்ளாரவே என்ன சொல்லுது பாருங்க, கொழுவென இருக்கும் இந்த மானை நாம் எப்படியாவது கொன்று தின்றுவிட வேண்டும். அதற்கு எப்போதும் இணைந்தே இருக்கும் இவர்கள் இருவரையும் தனித்தனியே பிரிக்க வேண்டும். அப்போதுதான் மானை கொல்ல முடியும் என எண்ணியது. ஓகேவா? நரி, என்ன தோழர்களே, எப்போதும் இணைந்தே இருக்கிறீர்கள், என்னையும் உங்கள் நண்பனாக ஏற்றுக்கொள்வீர்களா? மான், அதற்கென்ன, இன்று முதல் நீயும் என் நண்பனாக எங்களுடைய சேர்ந்திருக்கலாம். நரி சொல்லுது, நன்றி. உடனே காகம், சரி, நேரமாகிவிட்டது, இருப்பிடம் செல்லலாம். உடனே நரி தன் இருப்பிடம் நோக்கி சென்று விடுகிறது. அந்த நரி நம்ம பண்ணுது, தன்னோட இருப்பிடத்துக்கு போயிடுது. அப்போ காகம் சொல்லுது பாருங்க, காகம் என்ன சொல்லுது பாருங்க, நண்பா, யாரையும் சீக்கிரமாக நம்பி விடாதே, அது நமக்குத்தான் ஆபத்து. உடனே மான் சொல்லுது, அப்படியெல்லாம் எந்த ஆபத்தும் வந்து விடாது. நரியை பார்த்தால் நல்லவனாக நல்ல குணமாகத்தான் தெரிகிறது. காகம், கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்ன கருத்து அது சொல்லுது. உடனே மான் சொல்லுது, ஐயா, கருத்து கந்தசாமி, பேசியது போதும். உடனே பாருங்க, வீட்டுக்கு செல், நானும் என் இருப்பிடம் செல்கிறேன், மீண்டும் நாளை சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலை நரி மானை சந்திக்கிறது. நரி, நண்பனே, நலமா? மான், அடடே நரியா, என்ன இவ்வளவு காலையில் என்னை தேடி வந்திருக்கிறாய்? நரி, நண்பனை பார்க்க நேரம் காலம் ஏது? உன்னை பார்த்தால் எனக்கு பரிதாபமாக இருக்கிறது. மான், ஏன், எனக்கென்ன? என்னை பார்த்து ஏன் பரிதாபப்படுகிறாய்? உடனே நரி சொல்லுது பாருங்க, உடல் மெலிந்து காணப்படுகிறாயே, சரியான உணவு கிடைக்காததால் கொழுவென இருக்க வேண்டிய நீ பஞ்சத்தில் அடிபட்டார் போல் இருக்கிறாய். விலங்குகளுக்குமே இதே உணவு பற்றாக்குறைதான். வானம் பொய்த்ததால் வனமெல்லாம் பாலைவனமாக மாறி வருகிறது. நரி, பிற விலங்குகளை பற்றி நமக்கென்ன கவலை? எனக்கு தெரிந்த இடம் ஒன்று இருக்கிறது. அங்கே உனக்கு நல்ல மேய்ச்சல் நிலம் உண்டு. என்னோடு வா, உனக்கு மட்டும் அந்த இடத்தை காட்டுகிறேன். உடனே மான் சொல்லுது பாருங்க, நமது நண்பன் காகமும் வரட்டும். நரி, காகத்தை மற்றொரு நாள் நான் அங்கே அழைத்து செல்லலாம். இன்று நீ மட்டும் என்னோடு வா. என்ன சொல்லுது நரி? காகத்தை மற்றொரு நாள்
அங்கு அழைத்து செல்லலாம். இன்று நீ மட்டும் என்னோடு வா அப்படின்னு சொல்லுது. பாருங்க, மான் சரி, இவ்வளவு வலியுறுத்தி சொல்கிறாய், வருகிறேன். நரி மானை விவசாயி ஒருவனை விளைச்சல் நிலத்தில் கொண்டு விடுகிறது. மான் பயிரை நன்கு மேய்ந்து பசியாறிய பிறகு இருப்பிடத்திற்கு திரும்புகிறது. இச்செயல் காகத்திற்கு தெரியாமலேயே தொடர்ந்து நடக்கிறது. ஓகேவா? இப்போ டெய்லி இந்த மாதிரி என்ன பண்ணுது, இந்த நரி மானை கூட்டிகிட்டு போகுது, அந்த விவசாயியோட தோட்டத்தில் கொண்டு போய் விடுது. அந்த மானு நல்லா மேய்ஞ்சிட்டு திருப்பி அதனோட வீட்டுக்கு போகுது. இது தொடர்ந்து நடக்குது. யாருக்கு தெரியாதுமா? மானோட நண்பன் காகத்துக்கு தெரியாமல் இது நடந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா? விவசாயி தன் விளைச்சலை பாழாக்கும் விலங்கை பிடிக்க முடிவு செய்கிறான். அடுத்த நாள் வழக்கம் போல் மான் நரியோடு அந்த வயலுக்கு சென்று பயிரை மேய்கிறது. அந்த நேரத்தில் விவசாயி வருவதை பார்த்தவுடன் தப்பிக்க நினைத்த மான் வேகமாக ஓடும் பொழுது அங்கிருந்த கம்பி வலையில் எதிர்பாராமல் சிக்கிக்கொள்கிறது. இதை அறிந்த நரி எதிர்பார்த்து கொண்டிருந்த வாய்ப்பு வந்துவிட்டதை நினைத்து மகிழ்ந்தது. மானை அப்படியே தவிக்க விட்டு ஓடிப்போய் அருகில் உள்ள கரும்பு வயலில் மறைந்து கொண்டு நடக்க இருப்பதை கவனித்து கொண்டே இருந்தது. ஓகேவா? பாருங்க, காகம் நண்பா நண்பா எங்கே இருக்கிறாய்? காகம் தேடி வருகிறது. என் ஆருயிர் நண்பா, இங்கேயா இருக்கிறாய்? கத்துவதற்கு கூட முடியாத நிலையில் இப்படி கம்பி வலையில் சிக்கிக்கொண்டாயே. சரி சரி, நீ தப்பிக்கொள்ள ஒரு யோசனை சொல்கிறேன். விவசாயி வரும் வரை நீ இறந்தது போல் அசையாமல் இரு. விவசாயி உன்னை பிடிக்க அருகில் வரும்போது நான் மரத்தில் இருந்து குரல் கொடுக்கிறேன், உடனே தப்பித்து விடு அப்படின்னு சொல்லு. பாருங்க, இதுதான் அந்த நரி மானை மாட்ட வச்ச அந்த பாருங்க, நரி மாட்டுக்குச்சு. அந்த விவசாயி அங்கே போகிறாரு. அந்த காகம் அந்த மானுக்கிட்ட பேசுது. ஓகேவா? அடுத்து பாருங்க, விவசாயி ஓ மானா, நீ தான் இத்தனை நாளாக என் பயிரை நாசப்படுத்தினாயா? இன்று வலையில் சிக்கி இறந்து விட்டாய் என்று கூறியவாறு மானை பிடிக்க வருகிறான். அப்பொழுது காகம் கரைகிறது. மான் கண்ணிமைக்கும் நேரத்தில் தன் தலையை கம்பி வலையில் இருந்து விடுவித்து கொண்டு உயிர் பிழைத்தால் போதும் என ஓடுகிறது. விவசாயி அடடே, மான் என்னை ஏமாற்றிவிட்டதே. நீண்ட தடியை எடுத்து மானை நோக்கி வீசுகிறான். தடி பதுங்கி இருந்த நரியின் மேல் பட்டு நரி மயங்கி கீழே விழுகிறது. சிறிது நேரத்திற்கு பின் மயக்கம் தெளிந்த எழுந்த நரியிடம் காகம் சொல்லுது. பாருங்க, நரியே, உன் வஞ்சக எண்ணம் உனக்கே கேடாக முடிந்தது. நம்பியவர்களுக்கு என்றும் துரோகம் செய்யாதே. நரி பாருங்க, வெட்கி தலை குனிந்து மன்னித்து விடு நண்பா, இனிமேல் இப்படி நடந்து கொள்ள மாட்டேன். காகம் தன்னை போல் பிறரையும் நேசிக்க வேண்டும். நண்பர்களோடு உண்மை அன்புடன் பழக வேண்டும். ஓகேவா? இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்னம்மா தெரியுது? உண்மையான அன்போடு தான் எல்லார்கிட்டையும் என்ன பண்ணணும், நம்ம பழகணும். ஓகேவா? நேர்மையாக உண்மையாக இருக்கிறவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. ஓகேவா? அப்போது நரி போயிடுச்சு. பழைய மாதிரி இந்த மானும் காகமும் ஒன்றா நண்பர்களாக ஆயிடுச்சுங்க. ஓகேவா? நல்லா கவனிச்சிங்களா? புரிஞ்சுதா லெசன்? ஓகே, நன்றி.